இது வரைக்கும் சரியான முறையில் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், தொந்தரவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. நான் இல்லைன்னே சொல்கிறேன். மேரேஜ் கூட ஆகிட்டு எல்லாமே டிஸ்வால்வ் ஆகிட்டு இருக்கும். என்னன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா வானான்னு சொல்லிட்டு சாமி, என்ன மேட்ருனே தெரியல, மனசில் ஒப்புதல் வரல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றுது. இறைவன் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ற உணவு எண்ணங்களை வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளம் என்ன சொல்லுதோ அதை தான் நாம் செஞ்சிட்ருக்கோம். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், கம்யூனிகேஷன் அதிகரிக்கும், தொடர்புகளில் இல்லாத இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தெரிவிக்கின்ற காலமாக வரப்போகுது. இது வரைக்கும் நம்மளுக்கு சரியான முறையில் யாரும் சரியான அமைப்பு கொடுக்கலன்னா இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பினை பெறப்போகிறோம். ஒரு மனுஷனுக்கு தேவை கம்யூனிகேஷன். அது இல்லைன்னா அந்த இடத்துல தான் இருப்பான். வெளியூர் தொடர்போ வெளிநாடு தொடர்போ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. சொல்லணும், ஒரு ஆளுக்கு சொல்கிறதான் எனக்கு சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன்னு சொல்கிறோமில்ல, அந்த சொல்லுகின்ற அமைப்பெல்லாம் இந்த மாதம் கிடைக்கப் போகின்றது. இல்லறத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். உடலில் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன தொந்தரவுகளாக வரும், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உடல் அமைப்பாகட்டும், மனசில் இருக்கக்கூடிய எக்கமான பிரச்சனைகளாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், அதெல்லாம் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணுவீங்க. இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சதுன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்து வந்த தொய்வான விஷயங்கள்லாம் மாறப்போகுதுங்க. ரிஷபராசிகார் ஒளிரூட்டக்கூடிய காலமாக வரப்போகிறாங்கன்னு ஜோசிகார் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நன்மை தரும். அதான் நாங்கள் கொடுக்கறது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன். இப்பொழுது சுக்கிர பகவான் நம்ம ராசிநாதனும் அந்த இடத்துல செல்லும் பொழுதெல்லாம், ராகுவோடு சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் யோகத்தை கொடுக்கின்ற காலமாகும். என்னென்னா இந்த இல்லீகல் பிரச்சனை, பெரிய ப்ளஸ்ஸான மைனஸான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடந்துட்டுருக்குன்னா இனிமேல் அதையெல்லாம் தவறான விஷயங்கள் எதுவும் தண்டுகொள்ளாது. மனசில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஐயா. இந்த ஆண்டு 2025 ஆண்டு முதல் பொங்கல் என்று சொல்லக்கூடிய பண்டிகை என்று சொன்னால் நம்மளுக்கு வருகின்ற தை மாதம்தான் பொங்கல் தினமே. இந்த தை திருநாள் உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதல் நிலை என்று சொல்லக்கூடிய திருமண தோஷத்தை நீக்கக்கூடிய நாட்கள். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும், இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே. ரிஷபராசி இந்த தை மாதம் என்னென்ன கொடுக்கப்போகுது? சூரியன் நிலைப்பாடு தான் இந்த தை மாதம். சூரியன் இடம்பெயரக்கூடிய இடம் அதுதான் தை மாதத்தை குறிக்குது. தை மாதத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்க போது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்குமா இந்த சூரிய பகவான்? நம்ம ராசிக்கு இது வரைக்கும் இருந்து வந்த 8ஆம் இடத்தில் இருந்து வந்தார். தொந்தரவான விஷயத்தை, மனசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் விலகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரம் நிலைப்பாடுகள் மாறும் என்று சொன்னால் நிலைப்பாடுகள் கண்டிப்பாக மாறும். மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு எங்கடா ஆரம்பிக்கும்னா தைரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதை தான். அந்த தைரியம் சொல்லலாம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது ரிஷபராசி. என்ன சாமி எல்லாருமே நாங்களே நொந்துட்டுருக்கோம். இது மாதத்தில் வரக்கூடிய பெயர்ச்சியை பற்றி தான் நாம் பேசுகிறோம். எல்லாம் ஜென்மகுரு தான், நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. ஜென்மகுரு வனவாசம் என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். இந்த தை 29 வரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே தை 30 வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒரு நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த வக்ரகதி முடியும் தருவாயில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகுது. இது வரைக்கும் சரியான முறையில் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், தொந்தரவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. நான் இல்லைன்னே சொல்கிறேன். மேரேஜ் கூட ஆகிட்டு எல்லாமே டிஸ்வால்வ் ஆகிட்டு இருக்கும். என்னன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா வானான்னு சொல்லிட்டு சாமி, என்ன மேட்ருனே தெரியல, மனசில் ஒப்புதல் வரல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றுது. இறைவன் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ற உணவு எண்ணங்களை வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளம் என்ன சொல்லுதோ அதை தான் நாம் செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் என்னென்ன நிறைவேறுமோ அது எண்ணங்களை தோற்றுவிக்கின்றான் இறைவன் நவகிரகங்கள் மூலயமாக. அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கோம். இந்த பூமியில் இருக்கிற மனிதனாகட்டும் மற்ற உயிரினங்களாகட்டும், இதை நாம் புரிஞ்சுக்கினாவே போதும். போதுமான அளவுக்கு நாம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம். இருக்கின்ற வேலையை, உன்னதமான வேலை அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். இந்த சூரிய பகவானால் இருந்து வந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள், இல்லத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அனைத்து விதமான தொந்தரவான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தோடு நம்மளுக்கு நிறைவு பெறுது. வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தாட்டக்கூடிய மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்கும். செவ்வாய் பகவான் நம்மளுக்கு 7ஆம் அதிபதி, அதுவும் இல்லாமல் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் தை மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கரத்துக்கு வராரு. நீச்சகதி இருந்து வீச்சகதியிருந்து வக்கரகதிக்கு வர்றதால அதுவும் யோகம் தரக்கூடிய ஆண்டா. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா,
இந்த மாதமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு சாமி. வேலை இழப்பு இழந்தவருக்கு அனைவருக்கும் வேலை வாய்ப்பினை தருகின்ற காலமாகவும், மனசில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடுலாம் இருந்ததுன்னா கணவன் மனைக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுலாம் விலகி நாம் கரெக்டாக சேரப்போகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். 7ஆம் அதிபதி அல்லவா, அவரே தான் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதியாகவும் வரார். ஒரு மனுஷனுக்கு இல்லறத்தில் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 7ம் 12ம் கரெக்டாக இருக்கணும். இல்லறத்தில் இன்பம் கிடைக்கணும்னா 2, 7, 12 முக்கியம். ஏன்னா அந்த காலம் நம்மளுக்கு உகந்த காலமாக வரலை, இப்போ சரியாக இருக்குது சுவாமி. அதனால் பயப்பட தேவையில்லை. தை மாதம் நம்மளுக்கு 6ஆம் தேதி புதன் பகவான் இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். அவரும் இடம்பெயர்ந்து மகரத்துக்கு மாறுறதால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் பெறப்போகுது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், கம்யூனிகேஷன் அதிகரிக்கும், தொடர்புகளில் இல்லாத இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தெரிவிக்கின்ற காலமாக வரப்போகுது. இது வரைக்கும் நம்மளுக்கு சரியான முறையில் யாரும் சரியான அமைப்பு கொடுக்கலன்னா இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பினை பெறப்போகிறோம். ஒரு மனுஷனுக்கு தேவை கம்யூனிகேஷன், அது இல்லைன்னா அந்த இடத்துல தான் இருப்பான். வெளியூர் தொடர்போ வெளிநாடு தொடர்போ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. சொல்லணும், ஒரு ஆளுக்கு சொல்கிறதான் எனக்கு சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த சொல்லுகின்ற அமைப்பெல்லாம் இந்த மாதம் கிடைக்கப் போகின்றது. ஐயா வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் சாமி. இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 2ஆம் அதிபதி அல்லவா புதன். இந்த வங்கி அமைப்பு, வங்கி லோன் சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு ஆடிட்டிங் பார்க்குறது, என்னங்க இந்த விஷயம் எதனா ஆடிட்டிங் சரியான முறையில் பண்ணல கொள்ளனா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றியாக அமையும். நல்லா இருக்குதுங்க. இந்த தை மாதமே இந்த பெட்டர் தென் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய அந்த 2ஆம் அதிபதி புதன் பகவான், அங்கே இருக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவானும் வராரு. அதனால் பரவாயில்லை, நீங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக பெறுவீங்க. இல்லறத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். உடலில் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன தொந்தரவுகளாக வரும், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உடல் அமைப்பாகட்டும், மனசில் இருக்கக்கூடிய எக்கமான பிரச்சனைகளாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், அதெல்லாம் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணுவீங்க. இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சதுன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்து வந்த தொய்வான விஷயங்கள்லாம் மாறப்போகுதுங்க. மாற்றம் தரும் என்று சொன்னாலும் இது ஏற்றம் தரக்கூடிய மாதமாக தை மாதம் வரப்போகுது. சின்ன சின்ன மாற்றங்கள் வேலையில் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாகும் தை ஒரு 16 தேதிக்கு அப்புறம். ஏன்னா நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இதோட சனியோட தொடர்பு கொண்டிருந்தார் 10ஆம் இடத்துல. அவர் இடம்பெயரக்கூடிய காலம் இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போது. ராகுவோட 11ஆம் இடத்துல செல்வதால் இந்த லாபம், தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு உனக்கு உன்னதமான அமைப்பை இந்த தை மாதமே கற்றுதுங்க. ஒரு 15 நாட்கள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த நெளிவு சுழிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை ரிஷபராசிக்காரங்க பெற போகிறாங்க. உன்னதமான இந்த காதல் திருமணம் எல்லாம் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலம். இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான காலம். ஒரு அமைப்பு கொண்டு ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி. தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்கிறோம் இல்லை, அதையெல்லாம் நாம் இனிமேல் தான் காணப்போகிறோம். ரிஷபராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பித்ததுன்னா இதிலே தெரிஞ்சுக்கலாம். இந்த தை மாதமே தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க 2025 ரிஷபராசிகார் ஒளிரூட்டக்கூடிய காலமாக வரப்போகிறாங்கன்னு. ஜோசிகார் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நன்மை தரும். அதான் நாங்கள் கொடுக்கறது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன். இப்பொழுது சுக்கிர பகவான் நம்ம ராசிநாதனும் அந்த இடத்துல செல்லும் பொழுதெல்லாம், ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் யோகத்தை கொடுக்கின்ற காலமாகும். என்னென்னா இந்த இல்லீகல் பிரச்சனை, இந்த உறவுகளில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. மாற்றார் மனைவி இந்த மாதிரி மற்றவங்களுடைய சொத்துக்களை ஆசைப்படுறது, இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இந்த நேரத்தில் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் வந்துட்டுருக்குங்க. பரவாயில்லை, ஜென்மகுரு 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அந்த வக்ர நிவர்த்தி அடையட்டும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் முதலீடு இல்லாமல் நாம் கஷ்டப்பட்டுருந்தால் முதலீடு தரக்க அளவுக்கு நம்மளுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் பெற்றுத்தரப்போகிறாங்க. இது வரைக்கும் இல்லறத்தில் இருந்து வந்த சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறலை சுவாமி, நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல அமைப்போடு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் வருது. இடம்பெயர்ச்சி என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இடப்பெயர்ச்சி கிடைக்கும். ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, வேலை அமைப்பெல்லாம் நன்றாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தடையே கிடையாது. தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இந்த தை மாதம் முழுவதும் ராகு கேது நல்ல இடத்துல இருக்கிறதால பரவாயில்லை. ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்றீர்கள். சூரியனும் நல்ல நிலைப்பாடில் இருப்பதால் தை மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிற மாதிரி
இந்த புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த பொங்கல் தினம் உங்களுக்கு முதல் நாளே வெற்றி என்று தான் சொல்லுவேன். தை மாதம் நம்மளுக்கு பொங்கல் தினம் வருவதிலிருந்து ஓரளவுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்கள் அமைதக்கூடிய அமைப்பு தான். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனசில் இருந்து வந்த தொய்வான விஷயங்கள்லாம் அனைத்தும் மாறிடும் சாமி. மனசில் எதனா ஒரு தவறான விஷயமோ, மனசில் இருந்து வந்த பிரச்சனைகளோ அனைத்தும் விலகும். வேலை வாய்ப்பு, சுய வேலை வாய்ப்பு செய்கிறவங்களுக்கு, கல்வி தடையில், கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம். கல்வி நிறுவனத்தில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் தோல்வி என்பதே கிடையாதுங்க, பயப்பட தேவையில்லை. உன்னதமான அமைப்பினை பெறும். கல்வி சார்ந்த விஷயத்தில், அதாவது நான் மேற்படிப்பு படிக்கணும், பெரிய ப்ளஸ்ஸான மைனஸான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடந்துட்டுருக்குன்னா, இனிமேல் அதையெல்லாம் தவறான விஷயங்கள் எதுவும் தண்டு கொள்ளாது. மனசில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஐயா. இந்த ஆண்டு 2025 ஆண்டு முதல் பொங்கல் என்று சொல்லக்கூடிய பண்டிகை என்று சொன்னால் நம்மளுக்கு வருகின்ற தை மாதம் தான் பொங்கல் தினமே. இந்த தை திருநாள் உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதல் நிலை என்று சொல்லக்கூடிய திருமண தோஷத்தை நீக்கக்கூடிய நாட்கள், திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய நாட்கள் என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தை மாதம் உங்களுக்கு ஏற்புடைய நாட்களாகும். முடிந்தவரை இந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய சீனிவாச பெருமானை நடந்து சென்று இறைவனை நீங்கள் தரிசித்துட்டு வாங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா தொல்லைகள் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம், தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய காலம், குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும். ரிஷபராசிக்கு உயர்வினை தரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்க போதுங்க. இறைவன் மாதம் என்று சொன்னால் அது எது? தை மாதம் சூரிய பகவான் மகரத்துக்கு வரும்போது வாழ்க்கை தரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இறைவன் மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாகும். மார்கழி மாதம் இறைவனுடைய மாதம் தான். இல்லை, தை மாதம் இறைவனுடைய சேவை செய்யக்கூடிய மாதமாக அமையப்போகுது. ஏன்னா சூரியனை தான் நாம் வச்சுட்ருக்கோம். அன்றைய தினம் சூரியனை வழிபடக்கூடிய நாட்கள், அதாவது இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரியாத இறைவன் என்றால் சூரியன் சந்திரன் என்று சொல்கிறோம் இல்லை, கண்ணுக்கு தெரிந்த இறைவனாக சூரிய பகவான் ஆதி தேவன் என்று சொல்கிற அவருக்கு நாம் பொங்கல் தினத்தன்று இறைவனுக்கு நாம் பூஜிக்கும் பொழுது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திலும் சூரிய ஒளி, அதாவது பனியினை கண்டது சூரியன், அதாவது இருளை கண்டதும் பனியை கண்டதும் சூரிய பகவானை கல்லும் போதெல்லாம் விலகி செல்லுமா. அந்த மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் அனைத்தும் விலகச் செல்லக்கூடிய காலமாக அமையப்பெற்று இந்த மாதம் நிறைவு பெறும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.